இன்னைக்கு அவிட்ட நட்சத்திரம் பார்க்க போறோம். இந்த அவிட்ட நட்சத்திரம் மகரம் மற்றும் கும்பத்துல இருக்கும். பொதுவா சொல்லுவாங்க அவிட்ட நட்சத்திரத்துல பொண்ணு பிறந்தா தவிட்டு பானையெல்லாம் தங்கம் அப்படின்ட்டுன்னு. ஸோ இந்த அவிட்டம் அது மகர ராசியில இருக்கிறதுக்கு ஒரு பலன், கும்பராசியில இருக்கிறதுக்கு ஒரு பலன் உண்டு. கொஞ்சம் சோம்பேறிங்களா இருப்பாங்க இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க. அண்ட் ரொம்ப அவங்க பேசுறதுமே கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கும். இந்த படப்பட இதெல்லாம் பேச மாட்டாங்க. எந்த விஷயத்துக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் டென்ஷன் ஆக மாட்டாங்க. மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வந்து கொஞ்சம் மற்றவங்களுக்காக பாடுபடுறது இல்லை சோஷியல் ஒர்க்லாம் இருப்பாங்க. அண்டு கொஞ்சம் இந்த அரசியல் வாசனை வந்து இருக்கும் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள்ட்ட. ஒன்று கட்சியில் ரொம்ப இழுத்து போட்டு வேலை செய்வாங்க, இல்லை ரொம்ப வருஷம் கட்சியிலே இருப்பாங்க. பெருசாக பதவிக்கெல்லாம் அவங்க ஆசைப்பட மாட்டாங்க. கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் கொஞ்சம் அரசியல்வாதிகளோட தொடர்பு, இல்லை அரசியலில் இருக்கிறது, இல்லை அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பெரிய ஆளாக இருக்கிறது, இது எல்லாமே அவங்களுக்கும் இருக்கும். இதில் இவங்க வந்து நல்ல விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு சமூகத்திற்காக சேவை செய்பவர்கள்னு சொல்லலாம். அதே சமயத்தில் கொஞ்சம் ஏமாளிகள் அப்படின்னும் சொல்லலாம். இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் குடும்ப பாரங்களும் அதிகமாக இருக்கும். மகர ராசியில் இருக்கிறவங்க எப்பொழுதுமே வீட்டுக்கு செய்கிறத விட வெளியில் ஊராருக்கு செய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மற்றவர்களுக்காக போய் உழைக்கிறது அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். ஸோ இவங்க வந்து எதில் மாற்றிக்கணும் அவங்கள அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மைனஸ் அப்படிங்கும்போது குடும்பம் வீடு அப்படிங்கிறத விட மற்றவர்களுக்கு உழைச்சு மற்றவங்களுக்கு அவங்க வந்து பணத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இதில் இவங்க வந்து கொஞ்சம் அதெல்லாம் பார்த்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பைஃபர்கேட் பண்ணிக்கிட்டாங்கன்னா, குடும்பத்துலேயும் சரி நமக்கும் சரி ஒரு நிம்மதி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும்.